ORIO biscuit 5 packet. சுத்தமாக அதில் இருக்கிறது கட்டி இல்லாத மாதிரி நம்ம இதில் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இதன் பிறகு மேலே டெக்கரேஷனுக்காக அழகுக்காக பாதாம் பருப்பு, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை உடச்சி சின்ன சின்ன பீஸாக மேலே அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு டிசைன் அழகான ஒரு மாதிரி வந்துடுது. ஓவன் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது மாதிரி குக்கரில் வந்து சால்ட்டு உள்ளே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். இது வந்து தூளுப்பு தான். குக்கரில் வந்து தூளுப்பு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் மேலே இந்த குக்கரை வைக்கிறோம். உள்ளே சால்ட் இருக்குது. சால்ட்டு கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம் வீட்டில் எளிய முறையில். பாருங்கள், இது மாதிரி சால்ட் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்டு, பானை இது மாதிரிலாம் பாத்திரம் வைக்கும்போது கீழே வைப்போம் இல்லைங்களா, அதை வந்து அந்த இதுக்குள்ளே வச்சிடணும். உள்ளே பாருங்கள் எப்படி வச்சாச்சுன்னு. இது மேலே நம்ம வந்து அந்த கெட்டி பாத்திரத்தில் அந்த பேஸ்ட்டு இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம குக்கரை வந்து ஸ்லீவ் போடாமல் வெறும் மூடி மட்டும் மேலே மூடி வைக்கணும். பாருங்கள், வெறும் மூடி மட்டும் மூடி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சு 40 நிமிஷம் இதை வைக்கும்போது வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவையான ஓரியோ கேக் ரெடி. இது நல்லா இருக்குது, உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.